வீட்டுக்குள்ள இருக்க நகைங்க வெளியே வர்றதுக்கு நிறைய வழிங்க இருக்கு. என் திருடு கூட போயிருக்கலாம்ல. இவங்க நகையை ஆதாரமா காட்டுறத பார்த்தா ஆதாரத்தை வச்சு பழி போடுறாங்களா, இல்ல பழி போடுறதுக்காகவே ஆதாரத்தை ரெடி பண்ணாங்களான்னு தெரியலையே. கார்த்தி தம்பி சொல்றதுதான் சரி. நீ சுமத்துனது சாதாரண குற்றச்சாட்டு இல்லம்மா, ஒருத்தரோட கௌரவ பிரச்சனை. இந்த ஒரு நகையை மட்டும் கையில வச்சுட்டு நீங்க சொல்ற கதையெல்லாம் நாங்க பஞ்சாயத்துல ஏத்துக்க முடியாது. வேற ஆதாரம் தான் காட்டுமா. என்னங்க பஞ்சாயத்து இது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. முதல்ல ஆதாரம் கேட்டீங்க, அந்த பொண்ணு நகை எடுத்து கொடுத்துருச்சு. இப்போ அதுவும் பத்தாதுன்னு அந்த தம்பி சொன்னதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் சொந்த மூளையே கிடையாதா? அவரு பொண்டாட்டி நகை எப்படி இன்னொரு பொண்ணுகிட்ட போகும்? சொந்த புருஷனை தவிர வேற யார் அந்த நகையை கொண்டு போய் இந்த பொண்ணுகிட்ட கொடுத்துருப்பா? அத முதல்ல யோசிங்கயா. என்ன மாப்பிள்ள இது? நான் இவ்வளவு தூரம் சொல்றது பொம்பளை விட மாட்டேங்குது. மாமா கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா. புரியுதுங்க. பெரிய மனுஷனுக்கு எதிரா நான் எந்த ஆதாரத்தை காட்டினாலும் அது செல்லாதுன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, ஒரு புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியத்தை நான் சொல்றேன். அவரோட வலது கால் தொடையில பெரிய மச்சம் இருக்கு. மாப்பிள்ள இது யாரோ பண்ற சதி மாப்பிள்ள. இந்த பொம்பளை யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நான் சொல்றது நம்புங்க மாப்பிள்ள. மச்சம் இருக்குங்கிறது உறுதியானதுக்கு அப்புறம் இன்னும் என்னங்க பஞ்சாயத்து வேண்டி கிடக்கு? இவ்வளோ அசிங்கமான வேலை பண்ணுன ஒருத்தரை வச்சு இத்தனை நாளா இந்த கலச பூஜை பண்ண காத்துக்கிட்டு இருந்தீங்க. இவர் கையால கும்பாபிஷேகம் நடந்தா ஊருக்கு தான் கேடு வரும். அதனாலதான் 2 தடவையும் நம்ம ஊர் கும்பாபிஷேகம் பாதியிலேயே நின்னு போயிருக்கு. இந்த ராஜராஜன் குடும்பத்துக்கு கும்பாபிஷேகம் பண்ற தகுதி எல்லாம் கிடையாது. இந்த ஊர்ல கும்பாபிஷேகமும் கலச பூஜையும் யாருக்காகவும் நிக்க கூடாது. நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ள நீ சொன்னபடி உன் மாமா மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கலனா கோயில் கலச பூஜையும் கும்பாபிஷேகத்தையும் நானே முன்னாடி நின்று எந்த குறையும் இல்லாம சீரும் சிறப்புமா நடத்தி காட்டுவேன். ஏன்னா எனக்கு இந்த ஊரோட நன்மையும் இந்த அம்மன் கோயிலும் தான் முக்கியம். என்ன பெரியவங்களே, நான் சொன்னதுல எதுவும் தப்பு இருக்கா? நீங்களே சொல்லுங்க. சிவனாண்டி, கார்த்தி தம்பி சொன்ன மாதிரி அவர் ராஜராஜ ஐயா மேல இருக்க குற்றச்சாட்டை நிரூபிக்கலைன்னா அம்மன் முடிவு எதுவோ அதுபடியே நடக்கட்டும். நாளைக்கு காலையில கலச பூஜையை தொடங்குவோம். அது வரைக்கும் இந்த நகை என்கிட்டே இருக்கட்டும். சகல, அந்த பொண்ணு சொன்னிச்சுல ஸ்ரீபுரம், அங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காம்பா. அங்க போய் விசாரிச்சுன்னு வச்சுக்கேன், அந்த பொம்பளையோட மொத்த ஜாதகம் நம்ம கைக்கு வந்துடும். அதை கொண்டு வந்து நம்ம ஊர் மக்கள்கிட்ட காமிச்சனா அந்த பொம்பளை யார் என்னன்றது தெரிஞ்சிரும்பா. சரிங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம இப்போயே கிளம்பி அங்கே போகலாம். ரோகிணி, நீங்கள் எல்லாரும் மாமாவை கூட்டிகிட்டு பத்திரமா வீட்டுக்கு போங்க. இங்கே நடந்ததை நினச்சி யாரும் மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். மாமா தைரியமா இருங்க மாமா. சரிங்க, எப்படியாவது எங்க அப்பா மேல இருக்க பழி பொய்ன்னு நீங்க தான் நிரூபிக்கணும். கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். வாங்க போயிட்டு வந்துடும். அப்பா, நீங்க கவலைப்படாதீங்கப்பா. எங்க அப்பா யாருன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அப்பா, இங்க இருக்கிறவங்க யாரு என்ன சொன்னாலும் நாங்க நம்ப மாட்டோம்ப்பா. எங்க அப்பா பத்தி எங்களுக்கு தெரியும்பா. நாங்க என்ன நினைப்போம்னு நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்கப்பா. அந்த மச்சம் பேச்சு வந்ததும் ராஜராஜ முகம் போன போக்க நீ பார்க்கணுமே. அடா 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 அடா. அதுலயும் 4 பெரியவங்களை வச்சு அவனோட மச்சத்தை செக் பண்ண சொன்னாங்க பாரு. அதை விட அந்த ஆளுக்கு பெரிய அவமானம் அந்த ஊர்ல இருக்கவே முடியாது. அவமானப்படட்டுங்க. இன்னும் அந்த குடும்பம் நிறைய அவமானப்பட வேண்டியது இருக்கு. சந்திரா, நீ பண்ணது நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த கார்த்திக் காலையில 10 மணி வரைக்கும் டைம் கேட்டு இந்த ஊர்க்காரங்களை சம்மதிக்க வச்சிருக்கான். நாளைக்கு மட்டும் அந்த பொண்ணு பார்வதி எதுவுமே உளராம நாம சொன்னபடியே கடைசி வரைக்கும் நின்னுட்டா போதும்.
அப்புறம் அந்த ராஜராஜன் குடும்ப கதை முடிஞ்சிரும். அதோட இந்த ஊர் கலச பூஜை மொத்தமும் என் கைக்கு வந்துரும். அவ நிச்சயமா சொதப்ப மாட்டாங்க. அதுவும் இல்லாம அவன் நாளைக்கு சாயங்காலமே துபாய்க்கு போறான். அதனாலதான் இப்படி ஒரு ஆளை பார்த்து கார்த்திக் எதிரா நிக்க வச்சேன். இந்த முறை கார்த்திக் என்னதான் நினைச்சாலும் அந்த பொண்ணுகிட்ட இருந்து அவனால எந்த ஒரு உண்மையும் வாங்க முடியாது. சந்திரா, நாளைக்கு மட்டும் கார்த்தியால ராஜராஜ மேல போட்ட பழிய நிரூபிக்க முடியலன்னு வச்சுக்கவேன், அப்புறம் அந்த கோயில் உரிமை மொத்தமும் நமக்கு தான். நான் தான் அந்த கலச பூஜையில உட்காருவேன். அதுதானங்க என்னோட ஆசையுமே. இந்த ஊர் கும்பாபிஷேகம் வேற யார் கையாலையும் நடக்க கூடாது, உங்க கையால மட்டும்தான் நடக்கணும். அந்த கார்த்தி பைய தான் பரம்பரை கௌரவத்தை எல்லாம் மொத்தமா இழந்துட்டு இந்த ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கணும். அதை என் கண்ணால பார்க்கணும். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்க போற என்னோட காதல் பரிசு. அந்த பொம்பளை இப்ப நேரா கோவில் பஞ்சாயத்துக்கே வந்து எனக்கு நியாயம் வேணும்னு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காளாம். அதனாலதான் அங்க நடந்துட்டு இருந்த கலச பூஜைய அப்படியே பாதியில நிறுத்தி வச்சுட்டாங்களாம். ஏய், அறிவு கெட்டுத்தனமா பேசாத சந்திரா. மாமா பத்தி உனக்கு தெரியாதா? நீ எப்படி ஏன் முன்னாடி வந்து அவரை பத்தி என்கிட்டயே தப்பா சொல்லுவ? ஏன் மேல ஏக்கா கோவப்படுற? நான் ஏன் மாமா மேல இல்லாத பொல்லாதே சொல்ல போறேன்? அங்க கோயில கூடியிருந்த ஊர்க்காரங்க முன்னாடி அந்த பொண்ணுதான் இந்த அசிங்கத்தை எல்லாம் சொல்லி இருக்கா. அவ பேரு பார்வதியா, பக்கத்துல இருக்கிற ஸ்ரீபுரத்துக்காரியா. நம்மள மாமா கடந்த 6 மாசமா அவரு ரகசியமா ஒரு வீட்டுல வச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்காராம். சீக்கிரமே கல்யாணமும் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் வேற பண்ணி கொடுத்துருக்காராம். ஏய், எங்கிருந்தோ வந்த ஒரு முகம் தெரியாத பொம்பளை என்னென்னமோ பழி போட்டிருக்கானா? இத்தனை காலமா ஏன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஏன் புருஷனை நான் சந்தேகப்படணுமா? அவர் எனக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்தாரு. அவரை ஒரு நாளும் நான் சந்தேகப்பட மாட்டேன். என்ன இவ எதை சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறா? நீ சொன்ன மாதிரி தான்க்கா நானும் உண்மை தெரியற வரைக்கும் பேசிட்டு இருந்தேன். ஆனா அங்கதான் பெரிய ட்விஸ்டே இருக்கு. ஏய், என்ன ட்விஸ்ட்? ஏண்டி, நீ சொல்றத முழுசா சொல்ல மாட்டியா? சொல்றேன்க்கா. அந்த அசிங்கத்தை எல்லாம் என் வாயாலே சொல்றேன். அவ ஒண்ணு சும்மா வந்து கதை சொல்லல. மாமா தனக்கு கொடுத்ததா சொல்லி ஒரு நகைய ஆதாரமா ஊர் முன்னாடி காட்டியிருக்கா. அத அங்க நின்னு ரோகிணியும் பார்த்து இது எங்க அம்மாவோட நகைதான்னு அவ அங்க உறுதிப்படுத்தியிருக்கா. ஷாக் ஆகு சாமுண்டீஸ்வரி. இந்த ஷாக்குக்காக தானே இவ்ளோ பெரிய பிளானே பண்ண. என்னது? என்னோட செயின் அந்த பொண்ணு கிட்ட இருந்ததா? ஆமாங்கா, அந்த பொண்ணு வச்சிருந்தது உன்னோட செயின் தான்னு சொன்னாங்க.